Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 11.27 தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயுமே இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேசிக்காக வந்துட்டு இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இதே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்தால் யூவி மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இன்டகிரேஷனில் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நம்மளால பண்ண முடியும், ஓகேவா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே ரூட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஸோ ரூட்டுக்கு வெளியில் எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்குது. ஸோ இங்கே ரூட்டுக்கு வெளியிலையும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 வர மாதிரி நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? ஸோ மைனஸ் 3யோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 எழுதும் போது என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 5ன்னு எழுதுனீங்கன்னா 2 மைனஸ் 5யோட வேல்யூ மைனஸ் 3 தானே வரும். 2 மைனஸ் 5வோட வேல்யூ மைனஸ் 3 தான் வரும், கரெக்டா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், மைனஸ் 3யை வந்துட்டு 2 மைனஸ் 5ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இது ஒரு பார்ட்டு, மைனஸ் 5 ஒரு பார்ட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு பார்ட்டுனா மைனஸ் 5 இன்டெக்ரல் ஓவர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ்ன்னு வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 5ன்னு வரும். மைனஸ் 3ன்னு இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 5. இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2, அதுக்கப்புறம் மைனஸ் 5 இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ மைனஸ் 5 கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால இன்டகிரேஷன் சிம்பிளுக்கு நம்ம வெளியில் போடுறோம். புரியுதா? அடுத்தது என்ன ஆகும்? இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வோட பவர் வந்து 1, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2வோட பவர் 1/2, ஓகேவா? ஸோ அப்போ 1 + 1/2ன்னு பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுக்கும் போது 2 + 1/2 which is 3/2ன்னு வரும். ஸோ அதனால டோட்டலாக எழுதும் போது நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா ரெண்டுமே எக்ஸ் ப்ளஸ் 2 கொண்டு வந்திருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 3/2ன்னு வந்திருக்கும் டிஎக்ஸ், மைனஸ் 5 இன்டெக்ரல் ஓவர் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 1/2ன்னு வந்திருக்கும். இப்போதான் நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாச்சு. எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n + 1/n + 1 அப்படின்னு வரும். ஸோ அதனால இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1 வந்திருக்கும். இதுக்கான அடுத்த ஸ்டெப் எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1 வரும். மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 வரும். ஸோ 3/2 + 1ஓட வேல்யூ என்னது? எக்ஸ் இங்கே இருக்குல்ல, 3/2 + 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 3 + 2/2ன்னு வரும் which is 5/2ன்னு வந்திருக்கும். ஓகே, அதனால தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 5/2 டிவைடட் பை 5/2ன்னு வரும். மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 1/2 + 1னா 3/2 டிவைடட் பை 3/2ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி தான் எல்சிஎம் எடுக்கணும். 1/2 + 1னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 + 2/2 which is 3/2ன்னு வரும், ஓகேவா? அடுத்தது நீங்கள் ரெசிப்ரோகேட் எடுத்தீங்கன்னா 2/5 எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 5/2 மைனஸ் இங்கே 3/2 ரெசிப்ரோகேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 இருக்கு, 5 இன்டூ 2/3ன்னு வரும். 5 இன்டூ 2 10ன்னு வந்திருக்கும். அப்போ 10/3 எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் 3/2 + c அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இது வந்து ஜஸ்ட் 3 மார்க்கில் அந்த மாதிரி கேட்பாங்க. காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபைடாக மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டில் கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த வீடியோ புரிஞ்சுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.